அலுமினியம் டை காஸ்டிங் பண்ணுற ஒரு கம்பெனி எஸ்எம்இ ஐபிஓக்குள்ளே வராங்க. பூஜா ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் எக்ஸலன்ஸ். இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். பூஜா ப்ரிசிஷன் எஸ்எம்இ ஐபிஓ இந்த கம்பெனி 1992 இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலுமினியம் டை காஸ்டிங் பிஸ்னஸ். அதாவது டை காஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அலுமினியத்தை என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஃபுல்லாக என்னென்னா ஹை டெம்பரேச்சர் என்ன பண்ணுவாங்க, உருக்கிட்டு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அதுக்கான ஒரு காஸ்டிங் டை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்க, அதை போர் பண்ணுவாங்க, ஊற்றிட்டு அதுக்கு ரெக்வயர்டான ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க, வெளியெடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த டை காஸ்டிங் அப்படின்ற ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா கிராவிட்டி டை காஸ்டிங், லோ ப்ரெஷர் டை காஸ்டிங், ஹை ப்ரெஷர் டை காஸ்டிங், மெஷினிங், அசம்பிளிங் அண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், இந்த விதமான நிறைய ப்ராசஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இவங்களை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவங்களுடைய வெப்சைட் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பூஜா casting.in அப்படின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்னென்னா ஒரு அலுமினியத்துக்கான ஒரு ஆட்டோமொபைலுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிய வருது. இதில் நீங்கள் பார்க்கும்போது ஏர் இன்டேக் எல்போ அண்ட் பைப்ஸு, அலாய் வீல்ஸு, ஆல்டர்னேட் ப்ராக்கெட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிங் ஃப்ரேமு, சிலிண்டர் ஹெட்டு, ஹவுசிங், இதில் உங்களுக்கு எல்லாமே எப்படி தெரிய வருதுன்னா ஒரு ஆட்டோமொபைல் இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், ஒரு 2 வீலர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு தேவையான எல்லா டை காஸ்டிங் மெட்டீரியலுமே இந்த கம்பெனி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ஆட்டோமொபைல் செக்டர் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான செக்டர் அப்படின்றதையும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் இவங்க என்னென்னா ஒரு பெரிய மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறதும் ஒரு நல்ல பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நான் ஆட்டோ, இ மொபிலிட்டி, ஸோ இது எல்லாமே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நம்ம என்னன்னா இ மொபிலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இது உள்ள நீங்கள் போனீங்கன்னா இ மொபிலிட்டிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இவங்க செக் பண்ணிட்டு, அதாவது என்னென்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது உள்ள நீங்கள் அபவுட் போனீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணலாம், படித்து பார்க்கலாம். படித்து பார்த்துட்டு ஸோ இந்த கம்பெனி பற்றின ஒரு பெட்டரான ரிவ்யூ உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஐபிஓக்கு நம்ம போவோம். ஸோ உங்களுக்கு ஐபிஓ பற்றின ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ என்னென்னா தெரியணும். அதாவது என்னென்னா ஐபிஓ பற்றின ஃபுல்லாக நான் என்ன பண்ணணும், கற்றுக்கணும். ஒரு 0 to 100 கற்றுக்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்லையும் நம்ம ஒரு 1-to-1 ட்ரைனிங் செஷன் மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட நிறைய பேர் நம்ம கிட்ட என்னென்னா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நான் உங்களை ரீச் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் பண்ணுங்க, எடுத்து வச்சுங்க. ஐபிஓ டேட்டு 28 ஜூலையிலிருந்து 30 ஜூலை 3 நாட்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாம். 28, 29, 30. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேரில் இவங்க என்ன பண்ணுறாங்க, வராங்க. ப்ரைஸ் பேண்டாக புக் பண்ணியிருக்கிறது இவங்க பார்த்தீங்கன்னா 285 ரூபாயிலிருந்து 301 ரூபா பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 285, 286, 287, 90, 95 அப்படின்னு சொல்லிட்டு 301 ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம். என்னுடைய சஜஷன் எப்பயுமே நீங்கள் என்னென்னா 301 ரூபாயில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஐபிஓ ப்ரைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் என்ன பண்ணுவீங்க, இருப்பீங்க. லாட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லாட் சைஸுக்கு 400 ஷேர்ஸ் அலோகேஷன் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் கேபிட்டலில் தான் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சேல்ஸ் டைப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரெஷ் கேபிட்டல் அப்படின்ற போது இவங்களுடைய இந்த ஐபிஓ மூலிமா வர பணம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எக்ஸ்பான்ஷன் க்ரோத்துக்காக என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் பார்க்கப்படுது. புக் பில்டிங் ஐபிஓ எஸ் ஒரு ரேஞ்ச் கொடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒரு புக் பில்டிங் ஐபிஓ பிஎஸ்சி இந்த கேட்டகரியில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்எம்இ லிஸ்டிங்கில் இவங்க வராங்க, என்எஸ்சியில் இவங்க வரல. இவங்களுடைய இஷ்யூ சைஸ் பார்க்கும்போது நிறைய எஸ்எம்இ ஐபிஓ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 50 கோடி அந்த மாதிரி ரேஞ்சு தான் இருக்கும். பட் இந்த ஐபிஓ பார்க்கும்போது 160 கோடின்றது இந்த வருஷம் நீங்கள் வந்ததிலே ஐபிஓலே பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ ஐபிஓவில் சொல்கிறேன் ஒரு 160 கோடின்றது ஒரு டீசெண்டான எஸ்எம்இ ஐபிஓவே பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. அதில் மார்க்கெட் மேக்கருக்கு 8 கோடியும் ஃப்ரெஷ் இஷ்யூவுக்கு 152 கோடியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க.
இந்த ஐபியோட ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் நம்ம வந்து பார்த்துட்டோம் 28லேருந்து 30. டென்டேட்டிவான அலாட்மெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31ஆம் தேதி வந்து உங்களுக்கு தெரியும். எப்பயுமே அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட் நைட்டு தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். என்னுடைய டெலகிராம் பேஜும் நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ பற்றின ஃபுல் டீட்டெயிலான திங்ஸும் நான் என்ன பண்ணுவோம் அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சப்போஸ் உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து நடந்ததுன்னா ஜூலை 31ஆம் தேதி தெரியும். நடக்கலை அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்றைக்கி வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் வந்து கிரெடிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி நடக்கலன்ற பட்சத்தில் உங்கள் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிடுவாங்க. ஃபைனலாக இந்த கம்பெனி லிஸ்டிங் டேட் பார்க்கும்போது ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங்கில் இவங்க வந்து வருவாங்க. ஃபஸ்ட் நாள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மணிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, லிஸ்டிங்கில் வருவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் 9 o'clockலேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ஐபிஓ வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, டிசிஷன் வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆஸ் எ ரீட்டைல் கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா மினிமமாகவே உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், 2 லாட் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ 2 லாட் அப்படின்னு பார்க்கும்போது 2,40,800 ரூபாய் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த ஐபிஓ வந்து அப்ளிகேஷனை வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸ்மால் HNI கேட்டகரியிலேருந்து 3லேருந்து 8 லாட் வரைக்கும், பிக் HNI கேட்டகரியிலேருந்து 9 லாட்டும். சப்போஸ் இந்த கம்பெனியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயி கேட்டகரிக்கு 2லேருந்து 4 லாட் வரைக்கும் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட இஷ்யூ ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்றதை நமக்கு வந்து நான் தெரிஞ்சிருக்கணும். QIB கேட்டகரி, அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா 47% வரைக்கும் என்னன்னா அவங்களுக்கு வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ அந்த 162 கோடி அப்படின்றது வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் 47% வந்து என்னென்னா QIB கேட்டகரிக்கும், ரீட்டைல் கேட்டகரிக்கு 32.98%, NIA கேட்டகரிக்கு 14%, ஓவரால் பார்க்கும்போது அதுக்கப்புறம் மார்க்கெட் மேக்கருக்கு ஒரு 5%, எம்ப்ளாய்க்கு அப்படின்னு சொல்கிறது அலோகேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரீட்டைல் கேட்டகரிக்கு கிட்டத்தட்ட ஒரு 33% வந்து அலோகேஷன் பண்ணியிருக்கிறது ஒரு டீசென்டான SME IPOவை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் KPI, நீங்கள் ஒரு லாங் டேர்ம் வந்து நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னன்னா KPI வந்து என்னென்னா தெரிஞ்சிருக்கணும். அதில் KPI அப்படின்னு வந்து பார்க்கும்போது ROE அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28.18%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 26%, டெப்ட் பை ஈக்விட்டி 0.31. இதுதான் எனக்கு வந்து என்னென்னா ரொம்பவே ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 1க்கு கீழே டெட் பை ஈக்விட்டி ரேஷியோ இருந்தால் ஒரு டீசெண்டான டெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 23.21%, ப்ராஃபிட் மார்ஜின் 10.52%, எபிட்டா மார்ஜின் 17%, புக் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.19 வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு டீசெண்டான KPI வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. EPS அப்படின்னு பார்க்கும்போது 21.12, அதுக்கப்புறம் போஸ்ட் ஐபிஓ பார்க்கும்போது 15.49 ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குது. PE ரேஷியோவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவ் இருக்குது. ஏன்னா லெஸ் தென் 20 இருக்கிறது ஒரு நல்ல PE ரேஷியோவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 82%லேருந்து 60%, அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 60% வரைக்கும் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 600 கோடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுது, இஷ்யூ ஸ்ட்ரக்சர் என்ன, இதோட இண்டிகேட்டர்ஸ் என்ன, KPI எப்படி இருக்குது, ஃபினான்ஷியல் சம்மரி எப்படி இருக்குன்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கான ஸ்டேட்டஸை நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து பார்ப்போம். நம்ம அசட்டுன்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 வருஷத்தில் 96 கோடி, 135 கோடி, 231 கோடி அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, ஒரு டீசெண்டான இன்க்ரீஸ் வந்து இவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் அப்புறம் டேக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிய வருது. 16 கோடி, 23 கோடி, 30 கோடின்னு சொல்லிட்டு நல்லாவே இன்க்ரீஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய பாரோயிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் டெட் பை ஈக்விட்டி ரேஷியோ லெஸ் தேனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஐபிஓவில் மேஜரான நம்முடைய சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்திங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கிட்டத்தட்ட 72% வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் பார்க்கும்போது 1,20,000 வச்சுக்கலாமே. ஸோ 72% இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80,000 85,000 ரூபாய் வரைக்கும் வந்து இந்த ஐபிஓ உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரதுக்கான நிறையவே சான்சஸ் வந்து இருக்குது. பட் நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணும்போது இந்த கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணலாமான்றதையும் டிசிஷன் வந்து எடுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு நோட் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SME ஐபிஓ. ஸோ நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது
இப்போது மெயின் போர்டு ஐபிஓனா ஒரு 10 குவான்டிட்டினா நீங்கள் 1லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும், சேல்ஸ் பண்ண முடியும். பட் எஸ்எம்இ ஐபிஓனா உங்களால் வந்து என்னன்னா 5, 10 அப்படிலாம் சேல்ஸ் பண்ண முடியாது. ஓவரால் அந்த குவான்டிட்டி ஒரு லாட் எவ்வளோ 400 குவான்டிட்டி இருக்குன்னா அந்த 400 குவான்டிட்டி தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும், சேல்ஸ் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படின்றதையும் மைண்ட் வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு எப்படி தெரிய வரும்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி கன்சர்ன் வந்து என்னென்னா இருக்கும். இது எல்லாமே திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணலாமா வேண்டாமான்றத டிசிஷன் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய சேனல் வந்து என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இன்னொரு ஐபிஓவில் கண்டிப்பாக நான் நிறைய கண்டென்ட் எடுத்துகிட்டு உங்களை வந்து நான் வந்து ரீச் அவுட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.